நீயே ஒரு எவிடன்ஸா? உன்ன என்ன பண்ற? சாவு. போன் ஆன் பண்ணு. ஹலோ மா, எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் இன்னும் வரல? அம்மா வந்துடுறேன்டா, நீங்க வெயிட் பண்ணுங்க. அதான் அம்மா கேக் வாங்க வந்தேன். நான் வந்துடுறேன். ஓகேம்மா, கேக் வாங்கிட்டு வாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறேன், அதனால நிறைய வாங்கிட்டு வாங்க. சார், இந்த உலகத்தில் புழு பூச்சி வாழறதுக்கு கூட இடம் இருக்கு. நானும் என் குழந்தையும் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறோம் சார். எங்களை விட்டுருங்க சார், நாங்க வாழணும் சார். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. எங்களை விட்டுருங்க சார். இத்தனை நாளா எந்த ஒரு சக்திக்காக நாம காத்திருந்தோமோ அப்படி ஒரு உக்கிர ஆவி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அதை கொன்னவங்க ரத்தத்தை நான் இங்க வச்சிருக்கேன். கலந்து தண்ணியில கரைஞ்சு உங்களை கொல்றதுக்காக உக்கிரமா இங்கேயே சுத்தி. ஐயோ, அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க சாமி. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. உடனே பண்ணுங்க. அதை இப்பவே பண்ண முடியாது. வர பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜையை பண்ணணும். அதுக்கு உங்க 4 பேரோட ரத்தமும் வேணும். அந்த மந்திரக்கல்ல இருந்து வெளியில வர நான் துடிச்சிட்டு இருந்தேன். நம்பூதிரி கிட்ட சொல்லி அவங்க என்ன அடிச்சு வச்ச கல்ல தான் நீ எடுத்துட்டு வந்த. இப்போ உன்னோட உதவி எனக்கு வேணும். சாப்பிட்றா, இன்னொரு ரவுண்ட் சாப்பிடு. நாங்களாம் 3ஆம் மனுஷன் தானே. நம்ம தம்பிடா, யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. என் பரம்பரைக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. வாழ்ற வயசுல ஒரு பொட்டச்சி என் தம்பியை கழுத்தறுத்து போட்டா வந்து வாய்க்கரிசி போட்டு போங்கன்னு கூப்பிட சொல்றியா? நம்ம பிசினஸ்ல மட்டும் பார்ட்னர்ஸ் இல்ல, எல்லாத்துலயும் தான். உன் பகைனா எங்க பகை, உன் எதிரினா நம்ம எதிரி. அவளையோ அவ கூட யார் இருந்தாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொன்னு புதைச்சிடுறேன். ஆல்ரெடி பசங்க அமிச்சிட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தம்பி புதைச்ச இடத்துல இவள் சமாதி கட்டுறேன். நான் பண்றது சரியா தப்பான்னு தெரியல சாமி.
அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். டேய் அவதான் அண்ணத்துக்கு சொன்ன பொண்ணு. ஹலோ, எங்க இருக்க? என் தம்பி சமாதிக்கிட்ட. நம்ம பசங்க போய் அந்த அபர்ணாவை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இன்னும் 5 நிமிஷம் அவ தலையை வெட்டி உங்களுக்கு செல்ஃபி அனுப்புறேன். அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. முதல்ல பசங்களை அங்கேருந்து கிளம்ப சொல்லு. நீ அங்கேருந்து கிளம்பு. எதுக்கு டாக்டர்? நான் விளையாட்டா ஆஃபீஸில் ஒரு செடியை பார்த்து இது 6 அடி வளருமான்னு கேட்டேன். வளரும்னு சொன்னா. வந்து பார்த்தா அது 6 அடி வளர்ந்துருக்கு. அவளுக்குள்ள ஏதோ அமானுஷ சக்தி இருக்கு. She is not an ordinary girl. அவ சக்தி என்னன்னு நானும் பார்க்குறேன். நீ கோவில்ல இருந்தாலே உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். இது ஏன் இடம்? இங்க வந்து ஏன் மேலேயே கை வைக்கிறியா? ஹலோ சார், அர்ஜென்ட்டா என் புருஷனை கொல்லணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்னம்மா புருஷனை கொல்லுமா? ஆமா சார். எதுக்குமா? கொரட்டை விட்டுட்டே தூங்குறான் சார். அவன் தொல்லை தாங்க முடியல. கொரட்டை விட்டா கொலை பண்ணுமா? அடச்சி போன வீடு. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்ற பாரு. கொரட்டை விட்டுறதுலாம் கொலை பண்ணனா எங்க மாமாவெல்லாம் 5 வருஷம் முன்னாடி கொலை பண்ணுங்க எங்க அக்கா. டேய் வைடா போன. எதுக்கு கொலை பண்ணணும்னு ஒரு விவசாயம் போயிடுச்சுடாப்பா. கஸ்டமர் கிட்ட சாப்பிட்டா பேசணும். போன் வந்துச்சு பாத்தியா? பேசுப்பா. ஹலோ, யாரை கொல்லணும், எதுக்காக கொல்லணும்? சார், நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கான். அவனால என் குடும்பமே சீரழிஞ்சிரும் போல இருக்கு. அவனை இமிடியேட்டா கொல்லணும். சூப்பர். இதுலயே ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு அவ ஒத்துக்குவளா? ஒத்துக்குவா. முதல்ல அம்மாட்ட பேசி ஜிபே அனுப்ப சொல்லு. இங்க பாருங்க, நம்ம கிட்ட பேரெல்லாம் பேசக்கூடாது. 5 லட்சம் ரூபா ஓகேவா? 5 lakhs அட்வான்ஸா முதல்ல கொடுத்துறேன் சார்.
பேலன்ஸ் அமௌண்ட் மர்டர் பண்ணோனே 5 lakhs கொடுத்துறேன் 10 lakhs டோட்டல் 10 lakhs சார் ஆமாமா 10 lakhs என்ன மாப்பிள எவ்வளவு பெரிய மர்டர் பண்ண போறோம் 10,000 ரூபா தரேன்றா 10 லட்சம் ரூபா கேளு மாப்பிள யோ ஆங்கில இந்தியன் ஆண்டியை வச்சிருந்தியா கொஞ்சமாவது ஆங்கிலம் கத்துக்கினியா 10 lakhsனா 10,000 இல்ல 10 லட்சம் 10 லட்சமா அந்த புறம்போக்கால் அவன் எவ்வளவு பாதிச்சிருந்தா அவன் 10 லட்சம் ரூபா தரணுவான் மாப்பிள முதல்ல போட்டோ அனுப்ப சொல்லு தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை நியாயமா பண்ணலாம் மாப்பிள நியாயமா பண்ணலாம் உங்க ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு போட்டோ அனுப்புங்க ஆல்ரெடி போட்டோ அனுப்பிட்டேன் சார் என்ன இன்னும் அக்யூஸ்ட் மூஞ்சி வர காணோம் போட்டோவே இப்படி சுத்துது இவன் எத்தனை பேர் கூட சுத்தி இருப்பான் என்னையா இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க உன் போட்டோவே கொல்றதுக்கு அனுப்பியிருக்கானுங்க நீ எப்படி அங்க போன சாரி மாப்பிள லாக்டவுன்ல கீப் சேஃப் பண்ணாங்களா அதான் மாப்பிள உங்க அக்கா விட்டுட்டு அவள்கிட்ட போயிட்டேன் ஐயோ 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 அக்கா நீ ரொம்ப பாவங்க